இன்னைக்கு ஒவ்வொரு யூடியூபர்ஸும் எப்படி சார் இருக்கான், எப்படி இருக்கான், ஒவ்வொரு கண்டென்ட்டுக்காக உயிராக கொடுக்குறான் சார், உயிரை கொடுக்குறான். சப்ஸ்கிரைப் சொன்னால் கிண்டலு. ஏய், உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக 1000 சேனல் இருக்கலாம், ஆனால் எஜுகேஷனுக்கும் சயின்ஸுக்கும் கொஞ்சம் சேனல் தான் இருக்குது. சயின்ஸுக்காக சயின்ஸ் டெப்போர்ட்டில் வந்து சேகர் வந்துட்டேன்டா, விடமாட்டேன். சப்ஸ்கிரைப், சயின்ஸ் டெப்போர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப், விடமாட்டேன். வயிறுலாம் எரியுதுடா. நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, சூசைட் பண்ணிப்பேன். ஹாய், நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஹவ் ஐ பில்ட் திஸ் யூடியூப் ஸ்டுடியோ. அதாவது இந்த யூடியூப் ஸ்டுடியோ எப்படி நான் பில்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நீ பார்க்க போகிறோம். இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இதில் நான் ஒரு சீலிங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். என்னென்னா க்ளவுட் சீலிங் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இதை பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 4 வருஷம் ஆச்சு. 2020, அதாவது இந்த லாக்டவுன்லேருந்து இன்ன வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்குது. ஏன் இவ்வளோ டைம்னா, நானே தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கேன். நான் ஒருத்த மட்டும் தான் இந்த என்டையர் ஸ்டுடியோ தனியாக என்னென்ன தேவையோ ஒன்று ஒன்றா வாங்கி வச்சுட்டு இருக்கிறதுனால இது இன்னும் போயிட்டே தான் இருக்குது. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். நான் தான் ராசிகரன். வெல்கம் டு சயின்ஸ் டெப்போர்ட். வாங்க என் ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த க்ளவுட் சீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிஜமாகவே சூப்பராக இருக்கும். பட் இது பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால தான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்கள். நல்லா இருக்கா? எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஸோ இது இந்த ஒரு லைட் மட்டும் இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைட்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லா லைட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் என்னென்னா, நம்ம இதை வச்சு நம்ம வீடியோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி வீடியோட குவாலிட்டி வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு லைட்டாக மாற்றி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த மொத்த ஸ்டுடியோக்குமே என்னென்னா ரெண்டே எல்இடி லைட், அதாவது என்னென்னா அந்த எல்லோ கலரில் எரியும். அதை இங்கே 2 சைடு தொங்கிட்டு இருக்குது. அதில் ஒன்றுத்துலேயும் 3 பேர் இருக்கும், ஹேங்கிங் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வச்சு தான் மெயின் சோர்ஸாகவே இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த க்ளவுட் சீலிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறேன். நான் லிட்டரலாக சொல்கிறேன், விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம ஒயிட் லைட் பார்த்துட்ருக்கோம். இப்போ இல்லை எல்லா கலரும் யூஸ் பண்ணலான்னு சொன்னல, அது இப்போ எப்படி இருக்குங்கிறத விஷுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிறத. அதனால கொஞ்சம் இப்படி ஷேக்காக இருக்குது. கொஞ்சம் ஃப்ளோ போனதுக்கப்புறமா இந்த கிம்பிள் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ சூப்பராக இருக்கா? ஸோ இதை பில்ட் பண்ணுறது தான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு இடமா பார்த்து ஓட்டணும். இதில் மாட்ட போகிறோம்.
ஸோ இந்த ஸ்டுடியோ பில்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். அதே எனக்கு நினச்சா சந்தோஷமாக இருக்குது. பட் என்ன விஷயம்னா, இது வந்து நான் இன்னும் ஹெவியாக வந்து பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு வந்து லிட்டரலாக எதுவுமே வராது. டான்ஸ் ஆடுறதோ, ஒரு பாட்டு பாடுறதோ, இல்லை ஏன் எனக்கு ஸ்போர்ட்ஸில் கூட அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு கிரிக்கெட்டே வந்து எப்படி விளாடணும் அப்படிங்கிறதே அந்தளவுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த சயின்ஸ் எப்படி ஒரு கார் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு விஷயம் வந்து எப்படி அந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகுது, இதில் இது ஆல்டர் பண்ணால் என்ன, நம்ம இதில் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மைண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னன்னா, இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு முன்னாடிலேருந்தே நான் வந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த யூடியூப் வந்தோடனே இதில் நான் வந்து சரி ஏதாவது நம்மளால் பண்ணி அதில் வந்து ஏதாவது வெளியில் காட்ட முடியுமா அப்படிங்கிறத வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக நான் அது மெயினாக நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். பட் லிட்டரலாக என்னென்னா சயின்ஸ் கண்டென்ட் இருக்கிற வீடியோ இல்லை எஜுகேஷன் கண்டென்ட்டில் இருக்கிற வீடியோ வந்து அந்தளவுக்கு எதுவுமே என்ன சொல்கிறது சப்ஸ்கிரிப்ஷனும் சரி எதுவுமே வந்து ரீச்சும் வந்து அதிகமாக இருக்க மாட்டேங்குது. இவ்வளோ நான் பண்ணியிருக்கேன்ல, கிட்டத்தட்ட 200 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் மானிட்டேஷனே ஆகலை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அற்புதமான விஷயமே. மானிட்டேஷன்னா அது எனக்கு இன்னும் என்ன சொல்கிறது ஒரு ரெக்குயர்மெண்ட்டே இன்னும் நான் ஃபுல்ஃபில் பண்ணல. எனக்கு இன்னும் இந்த யூடியூப்ல வந்து ₹1 கூட இன்னும் வரல. பட் இவ்வளோ பண்ணியிருக்கே எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். லிட்டரலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து மொட்டை மாடிக்கு மேலே தான் இந்த ஸ்டுடியோவே இருக்குது. இங்கே வந்து மழை தண்ணி வந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இறங்கும். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இன்ஜினியர்ஸ் எல்லாம் கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் இடுப்பளவுக்கு செவுறு எழுப்பி மேலே ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் சீட் போட்டிங்கன்னா மழை தண்ணி பட்டு வெளில போயிடுங்க, வீட்டுக்குள்ளே இறங்கான்னு சொன்னாங்க. பட் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறோன்னா ஒரு ரூமாக மாறிடுங்கனால பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழே தேவையில்லாத பொருட்கள்லாம் எது இருக்கோ அதை எடுத்து வந்து இங்கே போட்டுடலாம் குடோன் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் லிட்டரலாக பார்த்தா என்னோட சயின்ஸ் எக்யூப்மெண்ட் இந்த ரிசர்ச்சுக்கு தேவையான எல்லா பொருளும் அதான் அடப்பாசாரமாக இருக்கிறதுனால தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு இது ஒரு ஸ்டுடியோவாகவே நான் மாற்றிட்டேன். லிட்டரலாக வந்து இந்த லாக்டவுனில் கூப்பன் கார்டெலாம் நிறையா வந்து கிடச்சிது அக்காவுக்கு. ஸோ அதில் வந்து என்னன்னா எதுவுமே நம்மளால் வாங்க முடியாது. இந்த ஃபோமு, இந்தமாரி ஸ்பாஞ்சு, இந்த தேவையில்லாத லைட்ஸ் இந்த மாதிரி தான் அந்த கூப்பனில் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க கம்பெனியில். ஸோ அதை நான் வந்து சரி ஓகே இது நல்லா இருக்கே, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அந்த கூப்பனில் நான் தான் வாங்கினது தான் இந்த மாதிரி ஐட்டம். இது எல்லாமே வந்து அந்தமாரி வாங்கினது தான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான காசு சேர்த்து வச்சு இந்தமாரி வாங்கி இப்படி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்தமாரி இது வந்து பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயம் ஆகிருக்கு. பட் என்னென்னா என்னால் இன்னும் நல்லா பெட்டராகவே பண்ண முடியும். நிறைய ஐடியாஸ் இருக்குது. பட் அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் எப்படின்னா, பை சப்ஸ்கிரைபிங் சயின்ஸ் ரிப்போர்ட் சேனல் தான். இது வந்து இந்த மானிட்டேஷன் வந்துருச்சுன்னா என்னால் வந்து இன்னும் லிட்டரலாக ஒரு எலக்ட்ரிக் காரோ ஒரு சோலார் காரோ இல்லாட்டி ஒரு அம்பாசிடர் இல்லாட்டி ஒரு நேனோ காரை வந்து கட் பண்ணி பெருசாக செஞ்சு அதை வந்து ஒரு எலக்ட்ரிக் காரை மாற்றுறது, லிட்டரலாக ஒரு விண்டுமில் செய்கிறது, இந்தமாரி நிறைய விஷயம் வந்து ஐடியாஸ் நிறைய இருக்குது. பட் அது பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் சப்போர்ட் சேனல். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.